வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இது ரிஷப லக்னத்துக்கு சுக்கிர பகவான் 12 கட்டத்தில் எங்கே நிற்கிது, அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிற வீடியோ. ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுறோன்னா, இப்போ இந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்ருக்குறோம். எப்படின்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக போடுறோம். இதை தனித்தனியாக போடுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒட்டு மொத்தமாக போட்டோம்னா ஒரு 200-300 மணி நேரம் ஆகும். அவ்வளோ பெரிய வீடியோவை போடவும் முடியாது, அவ்வளோ பெருசு உங்களால் பார்க்கவும் முடியாது. ரெண்டாவதாக அவ்வளோ உங்களுக்கு அவசியமும் கிடையாது. உங்களோட ஜாதகத்தில் உங்களோட லக்னம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் வேணும் வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானது. அப்படிங்கிறதுனால உங்களோட நேரத்தை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது போடுறோம். அப்புறம் இதோட பலனையோட நம்பிக்கைத்தன்மையை கேட்டிங்கன்னா, ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அவங்க என்னென்னா ஒரு 10 ஆஸ்பெக்ட், ஒரு 10 அம்சங்களை ஆராய்ந்து பார்த்து, குறைஞ்சது ஒரு 10 அம்சங்களை ஆராய்ஞ்சு பார்த்து பலன் சொல்லுவாங்க. அது என்னன்னு ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க. ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், பலம், ஆட்சி உச்சம்ங்கிற பலம், இது மட்டும் இல்லாமல் சாரம், பார்வை, இணைவு, பாகை, யோகம், தோஷம், இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து பலன் சொல்கிறது தான் ஜோசியரோட முறை. இதெல்லாம் நீங்கள் கேட்ட நொடியிலே அவர் இவ்வளோ ஆஸ்பெக்டையும் ஒரே நேரத்தில் பார்த்துருவார் ஜோசியர். அதான் பெரிய விஷயம் அவர்கிட்ட. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இப்போ நாம் அவ்வளோத்தையும் பார்க்க போகிறோமானாக்கா அவ்வளோத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா அது தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, நான் சொன்ன இந்த வரிசையில் டாப் 4ல் இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், பலம், ஆட்சி உச்சங்கிற பலம், இந்த 4 விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். ஸோ டாப் 4ல் இருக்க அத்தனை விஷயங்களை நம்ம பார்த்துறதுனால கண்டிப்பாக இதோட பலன் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை ஆகுங்கிறது உறுதியாக சொல்ல முடியும், கேரண்டி தர முடியும். ஆனால் அது எவ்வளோ ஆகுன்ற நீங்கள் அளவு கேட்டிங்கன்னா அளவு மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் நான் சொன்ன இந்த பலன் கூடலாம் அல்லது குறையலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை மனசில் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பலன் சொல்கிறேன். ரிஷப லக்னத்துக்கு லக்னம் அப்படின்றது ரிஷபமாக இருந்தால் அவங்களுக்கு சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சுக்கிரனோட காரகம் என்னன்றதும் ஸ்தானாதிபதி என்னன்னா தெரிஞ்சுக்க. சுக்கிரன், இந்த சுக்கிரனோட காரகம் என்னன்னா கலத்திர காரகன்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு காரணமானவனாக இருக்கிறான். ரெண்டாவதா சுக்கிரனை சுகக்காரகன்னு சொல்லுவாங்க. சொகுசானவன், சுகமாக வாழறதுக்கு இந்த சுக்கிரனை காரணமாக இருக்கிறான். இதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 விஷயம் ஆச்சு. இப்போ ஸ்தானாதிபதி அப்படின்னாக்கா இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதிங்கிற அந்தஸ்தை பெறுகிறான், 6ஆம் அதிபதிங்கிற அந்தஸ்தையும் பெறுகிறான். 2 வித அது ப்ளஸ்ஸு மைனஸ். ஒரு படத்தில் வில்லனும் ஹீரோவும் ஒரே ஆள் தான் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு படத்தில் வில்லனும் ஹீரோவும் ஒரே ஆள் தான் அப்படின்னு இருக்கும். சில படத்தில் பார்த்துருக்கோமா இல்லையா? அதுபோல் நல்லவனாக இருக்கக்கூடியவனும் இதே சுக்கிரன், 6ஆம் அதிபதி இருக்கக்கூடியவனும் இதே சுக்கிரன். ஆனால் ஒரு ஆள் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்தா என்ன சொல்லுவோன்னாக்கா அவன் ஹீரோத்தனத்தோட தான் இருப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? வில்லனாக பெருசாக பேச மாட்டான். அது மாதிரி தான் ஒரு லக்னத்துக்கு லக்னாதிபதியாக இருந்து அவன் வேற ஒரு கெட்ட ஆதிபத்தியத்துக்கும் பெற்று இருந்தாலும் அவனை நல்லவனாகவே கருதப்படுவான். அந்த வகையில் பெரும்பாலும் நல்லது நடக்கும். சில பகுதி குறைஞ்சபட்சம் கொஞ்சமான பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனை என்னங்கிறது நெகட்டிவ். நல்லா இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள்னால் பாசிட்டிவ். இதெல்லாம் ஆனந்து பார்த்து சொல்கிறேன். ஆக ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிர பகவான் தன்னோட சொந்த வீடான ரிஷபத்திலே அமர்ந்திருந்தால் அவனுக்கு மாலவிய யோகம் என்ற ராஜயோகம் கிட்டும். ராஜயோகம் கிடைக்குது. அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு, 100% பலத்தோடு இருக்காருன்னு அர்த்தம். அதுவும் நன்மையாக முடியுது. அதனால் அடிப்படை தேவைகள் உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் இவைகள்லாம் பெற்று அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தியாகி அமோகமாக வாழக்கூடிய சுகபோகமான வாழ்க்கை உண்டுன்னு அர்த்தமாக இருக்கு. அப்போ இந்த 6ஆம் அதிபதிக்கு பலன், அதுக்கும் கொஞ்சம் பலன் இருக்கு. என்ன அப்படின்னா, கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி, மனக்குழப்பம் போன்றவைகள்லாம் கண்டிப்பாக கொஞ்சமாச்சு இருக்கும். அத்தனையே இல்லைன்னா 1-2 ஆச்சு இவைகளில் குறைபாடுகளாக இருக்கும்னு அர்த்தம். இது மைனராக கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் அது கம்மியாக விட்டுடலாம், இக்னார் பண்ணிக்கலாம். ஆனால் லக்னத்தில் இருக்கிறதுனால சுப காரியங்களில் நல்ல விஷயங்கள்லாம் அமோகமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்.
இப்போ அதே கிரகம் இத்தனைதையும் காரணமான அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா 50-50 தான். இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா பாதி நல்லது பாதி கெட்டது கலந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா டபுள் கேரக்டர் அந்த சுக்கிரன். 2ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் என்ன தருவார்னா பணக்காரன்ற அந்தஸ்து தரலாம், நல்ல குடும்பத்தில் பிறக்க வைக்கலாம், தனக்கும் நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுக்கலாம், தனம், கல்வி, குடும்பம், வாக்கு இந்த இடத்துல இந்த சுக்கிரன் இருப்பது நல்லது. அதே இடத்துல இந்த 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த விஷயத்துலலாம் 50% குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும்னு அர்த்தம். எப்படி கண் பார்வையில் கொஞ்சம் குறைபாடுகள் வரலாம், வாக்குவாதங்களில் சண்டை சச்சரவுகள் செய்யலாம். இயற்கையாக நீங்கள் நல்லா பேசக்கூடியவராக இனிமையான பேசுகிறவராக இருப்பீங்க. ஆனால் வாக்குவாதம்னு வந்ததுன்னா சும்மா நறுக்குன்னு பேசுகிறவராக இருக்கலாம். அதுவும் இருக்க தான் செய்யும். அதுபோல் கல்வி, நான் இயற்கையாக நல்லா படிக்கிறவராக இருக்கலாம், நல்லா படிப்பு வரலாம், பணக்காரர்களாக இருக்கலாம். ஆனாலும் அதில் வந்து பொருளாதார சிக்கல் அவ்வப்போது வர்றது, குடும்பத்தில் சில சச்சரவுகள் வர்றது, பார்வையில் சில குறைபாடுகள் வர்றது, இந்த மாதிரி சிலது மைனரு. அதுவும் நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிக்காதீங்க. ஆனால் அது கூட இருக்கும்னு அர்த்தம். நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால அதையும் சொல்கிறோம். இந்த லக்னாதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் உள்ளவராக இருப்பீர்கள். அல்லது நீங்கள் செலிபிரிட்டியாக கூட இருப்பீர்கள். 6ஆம் இடம் 3ல் இருக்குன்னா அந்த செலிபிரிட்டியில் குறை வச்சுட்டாருன்னு அர்த்தம். இஎன்டி ப்ராப்ளம் இருக்கலான்னு அர்த்தம். உங்களுக்கு இளைய சகோதரமாக ஒரு பெண் சகோதரி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலான்னு அர்த்தம். இஎன்டி ப்ராப்ளம், காது, மூக்கு, தொண்டை போன்ற உபாதைகள் வரலான்னு அர்த்தம். இளைய சகோதரர் தோஷம் இருக்கலாம். அந்த தங்கச்சியா இருந்தால் தங்கச்சி, அப்படி இருந்தாலும் அந்த தங்கச்சிக்கிட்டே சில வருத்தங்கள், கவலைகள், பிரச்சனைகள் ஏற்படும்னு அர்த்தம். அல்லது அவங்களோட ஜாதகத்தில் குறைபாடுகள் இருக்கும்னு அர்த்தம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக நல்லதும் இருக்கிறது, இந்த மாதிரியான குறைபாடுகளும் இருக்கும். அதே சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அசைமசிய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள் பெற்று சுக சௌகரியத்தோடு வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறது தீர்க்கமாக எடுத்துக்கலாம். அதில் கணிசமாக கொஞ்சம் சேதாரத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நோயெல்லாம் இருக்கும். வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பில் கொஞ்சம் வில்லங்கங்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். அப்படிங்கிறத காலத்தை எடுத்துக்கலாம். அம்மாவுக்கும் சில மருத்துவ செலவுகளோ, அம்மாவுக்கும் சில பாதிப்புகளோ, குறைபாடுகளோ, வருத்தங்களோ இருக்கும். ஆக 25% மாத்ரு தோஷம் உண்டு. அசைமசியா சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகளில் உங்களுக்கு 25% தோஷங்கள், குறைபாடுகள், வருத்தங்கள் இருக்கும்னு அர்த்தம். அது மைனராக வச்சுக்க. மீதி 75% நல்லா இருக்கிறதுனால இந்த பலனை நீங்கள் மனசில் வச்சுக்க. ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வீடு, மன, வாகன வசதி வாய்ப்போடு சுக சௌகரியமாக சொகுசாக வாழ்வார் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிங்க. 25% நீங்கள் ஓரமாக வைங்க. அடுத்து ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும்? வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை, பெண்களாக இருந்தால் பெண்களுக்கான நோய்க்கான உபாதை, டிஜிஓ கைனகாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய டாக்டரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை, பைல்ஸ் போன்ற உபாதைகள், அல்லது ஸ்டோனு சேர்றது இல்லை, கிட்னியில் கல் சேர்ற மாதிரியான உபாதைகள், இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திர தோஷம் இருக்குது. ஆக மொத்தத்தில் நோய், வயிறு உள்பகுதி உறுப்பு பகுதியில் 25% நோய்க்கான காரணம் இருக்குது. 25% புத்திர தோஷம் உண்டு. அதே நேரத்தில் 25% கலத்திர தோஷம் உண்டு. ஏன்னா அந்த சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். கலத்திரகாரகன் சுக்கிரன் நீச்சம் அடைவதனால 25% கலத்திர தோஷம் உண்டுன்னு அர்த்தம். இதையும் தாண்டி, இந்த தோஷத்துக்கெல்லாம் தாண்டி லக்னாதிபதி 5ல் இருக்கிறதுனால அந்தஸ்தான வாழ்க்கையும், புத்திர பாக்கியமும், சுக சௌகரியமும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு, நோயிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இவைகளும் உண்டுன்னு அர்த்தம். இப்போ 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? லக்னாதிபதி 6ல் இருந்தால் முதல்ல சொன்ன பாருங்க, அது லேபிள். கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, அவமானம், குழப்பம் போன்றவைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாம் வந்த நொடியில் விலகும். ஏன்னா அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அது வந்து ஆட்சினா சுபம்னு அர்த்தம், நல்லதுன்னு அர்த்தம். ஆக இந்த மாதிரி குழப்பங்களாக வந்தாலும் நல்லதில் முடிஞ்சு போயிடும். அப்படி ஒரு அமைப்பு உண்டு.
ஆக மொத்தத்தில் பிரச்சனைகள்லாம் வரும் வாழ்க்கையில். ஆனால் எல்லாத்துலேயும் வந்து ரெமெடியோ அல்லது நிவர்த்தியோ அல்லது வெற்றியோ உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? லக்னத்துக்கு 7 சுக்கிரன் இருந்தால் அது தோஷம். ரிஷப லக்னத்துக்கு 7 சுக்கிரன் இருந்தால் கடுமையான தோஷம். ஏன்னா 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 50% தோஷம். மீதி 50% எதை வச்சு சொல்லுவேன்? 7ஆம் அதிபதி செவ்வாயை வச்சு தான் சொல்ல முடியும். அவர் எப்படி இருக்கான்றதை பார்த்து தான் அதை சொல்லும். ஸோ 50% திருமண தோஷம் உண்டுன்னு அர்த்தம். அதை தவிர அதை நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது 50ங்கிறதுனால. மற்றதை முடிமான்றதை உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 7 சுக்கிரன் இருக்குன்னா வேறு சில நன்மைகள் உண்டு. என்னென்னா சுக சௌகரியம், உறவு விருத்தி, நண்பர்கள் விருத்தி இதெல்லாம் ஏற்படும். 7 சுக்கிரன் இருந்தால் உறவு நட்பைகள் விருத்தி ஆகும். சுகமான நல்ல விதமான உறவுகளும் நண்பர்களும் சேருவார்கள்னு அர்த்தம். பார்ட்னர்கள் கூட சேரலாம், அந்த மாதிரிலாம் உண்டு. ஆனால் வாழ்க்கை பார்ட்னர் மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா களத்திர காரகன் ஆகிட்டார் அவர். அதனால் ஆக மொத்தத்தில் 50% நல்ல பலன்கள் உண்டு, 50% திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு. இப்போ அந்த ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல தனுசுல போய் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரி, நோய் நொடி போன்ற உபாதைகள் அதிகமாக இருக்கும். அதால் பெரிய அளவில் பாதிப்புகளும் வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு முத்திரை கூட குத்தப்படலாம். கடங்காரனோ, நோயாளினோ, சண்டைக்காரனோ, பிரச்சனை பிடிச்சவனோ, அவமானகரமானவனோ, இப்படியெல்லாம் ஒரு முத்திரை கூட உங்களுக்கு கிரியேட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாதகத்தை வந்து ஜோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. லக்னாதிபதி 8ல் இருக்கார், 6ஆம் அதிபதி 8ல் இருக்கார். வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். எதுவும் ஈஸியாக அடைய முடியாதுன்னு அர்த்தம். அதே சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? 75% யோகம், சுகம், போகம், அதிர்ஷ்டம், வாய்ப்பு, மாதா, பிதா, குரு, தெய்வ அனுகிரக ஆசீர்வாதம் இவெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும். 75% தான். 25% இதிலெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். அப்பா சொத்து இருக்கும், ஆனால் 25% அதில் வந்து வில்லங்கம் இருக்கும்னு அர்த்தம். அப்பா இருப்பார், ஆனால் 25% அவர் மேலே வருத்தம் இருக்கும், கவலை இருக்கும்னு அர்த்தம். அப்பா இருப்பார், ஆனால் அவருக்கு வந்து ஆயிலில் அது நோய் நொடி இருக்கும், அவருக்கு பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம். ஆக 25% குறைபாடுகள் கூட இருக்குது. ஆனால் மேஜர் நல்லா இருக்கிறது, 75% நல்லா இருக்கிறதுனால அது யோகமான அமைப்பாகவே எடுத்துக்கலாம். சுக்கிரன் 9ல் இருந்தால் சுக சௌகரியங்கள் நிச்சயம்னு அர்த்தம். அதே சுக்கிரன் 10ல் இருந்தால் என்ன அர்த்தம்? சுபகிரகமான சுக்கிரன் 10ல் இருக்கிறதுனால அந்த இடத்துல அமலா யோகம் ஏற்படுகிறது. அது ஒரு ராஜயோகம். விருப்பப்பட்ட ராஜாங்கத்தில் வேலை செய்யலாம். ஸோ நிலையான வருமானம் பெறக்கூடிய அமைப்புக்கெல்லாம் வழி உண்டு. ஆனால் 6ஆம் அதிபதியும் 10ல் வந்து நிற்கிறார். அப்போ என்ன பண்ணலாம்? வேலையில் கொஞ்சம் சிக்கல் வரலாம், அல்லது சிக்கலை தீர்க்கிறதே வேலையாக இருக்கலாம். கர்ம பலன், கர்மாவை தீர்க்கக்கூடிய வேலைகளாக இருக்கலாம். பணி, அதாவது போகக்கூடாத இடம் சிலர் சொல்லுவாங்க. 5 இடம் இருக்குது, ஒரு 3 இடம் சொல்கிறேன். மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம், இந்த இடங்கள்லாம் பொதுமக்கள் போகக்கூடாது. வேலை நிமித்தமாக டாக்டர் போயிடலாம், போலீஸ் போய்க்கலாம், வக்கீல் போய்க்கலாம், நீதிபதி போய்க்கலாம், நாமெல்லாம் போகக்கூடாது. ஆக போகக்கூடாத இடங்கள் சொல்லக்கூடிய கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி காரணமாக போகக்கூடாத இடமான மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்னு அர்த்தம். அது ஒரு பக்கம் இருக்குது. தொழிலையே நீங்கள் அதை மாதிரி அமைச்சிட்டிங்கன்னா தொந்தரவு இல்லாத வருமானமாக இருக்கும். மருத்துவமனையிலையோ, காவல் நிலையத்திலையோ, நீதிமன்றத்திலையோ வேலை செஞ்சால் ரொம்ப நல்லது. அல்லது அடுத்தவங்களோட கஷ்டம் தீர்க்கிற வேலையாக பெற்றுட்டிங்கன்னா நல்லது. அல்லது பழுதுபார்க்கும் பணியாக இருந்தாலும் பரவாயில்ல. பழுதுபார்க்கும் பணி இவைகள்லாம் உங்களுக்கு நன்மை தரும். அதனால் அந்த மாதிரி தொழிலை கரெக்டான துறைக்கு நுழைஞ்சிட்டிங்கன்னா, கர்மாவை தீர்க்கிற மாதிரி, பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரியான ஒரு வேலையில் இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானத்துக்கு குறைபாடு இல்லை. இல்லைன்னா அந்த மாதிரியான வேலையில் இறங்குற வரைக்கும் உங்கள் வருமானத்துக்கு சிக்கல் ஏற்படும். ரிஷப லக்னத்துக்கு 14ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார்னு அர்த்தம். சுக்கிர பகவான் உச்சம் ஆகிறார். உச்சமான சுக்கிரன் 16ஆம் இடத்துல இருக்கிறதுனால அற்புதமான பலன்களை கொடுப்பார். அதனால் என்ன ஆகும்னா, லாவிஸ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கை உண்டு உங்களுக்கு. லாவிஸ்டானா என்னன்னா, ஆடம்பரமான வாழ்க்கை முறை, சொகுசான வாழ்க்கை முறை உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் மூத்த சகோதரமும் சகோதரியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
ஆனால் இதிலெல்லாம் மூத்த சகோதரியில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடம் 11ல் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 25% குறைபாடுகளை கொஞ்சம் சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மீதி 75% பெரிய வாழ்க்கை உண்டுங்கிறத ஏற்றுக்கலாம். ஆன்றோர் சான்றோர் மேலூர் போன்றவருடைய தொடர்போடு இருக்கலாம். இதெல்லாம் நல்லது. உங்களுக்கு அக்கா அண்ணன் தங்கச்சி அப்படி பெரியவங்க, முக்கியமாக பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அந்யோன்யமான வாழ்க்கையும் பெற முடியும். அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் சிரமம். வாழ்க்கையில் நிறைய கால விரயம், தன விரயம், பொருள் விரயங்கள் ஏற்படும்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி காரணமாக பற்பல இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தேவையில்லாத பயணங்கள், வீண் அலைச்சல், செலவினங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், புலம்பெயர்தல், இடம் மாறுதல், ஊர் மாறி வாழுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கும். இதுதான் 12 இடத்துல ரிஷப லக்னத்துக்கான பலன், சுக்கிரன் நின்ற பலன். நன்றி, வணக்கம்.